வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா செய்கிறதுக்கு அதிக டைமும் தேவைப்படாது, சீக்கிரமாகவே நம்ம செய்து எடுக்கலாம். இதில் நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா செய்கிறதுக்கு நான் இப்போ 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம இப்போது 3 கப் தண்ணி சேர்க்கலாம். நம்ம இப்போ 3 கப் தண்ணி சேர்க்கறதுனால இது ரெடியாகி கிடைக்க நிறைய டைம் ஆகும்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க. ஏன்னா நம்மளோட கார்ன்ஃப்ளவர் சட்டு நமக்கு ரெடியாகி கிடைக்கும். தண்ணி ஊற்றின அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கலாம். இதில் சேர்க்க வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. எதுக்குன்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, அப்புறம் பேரிச்சம்பழம், உலர் திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கேங்க. உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது நீங்கள் சேர்க்கலாம். எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் சுகர் எடுங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்து தான் இதில் சேர்க்க போகிறோம். 3 கப்பை நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக சேர்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு 1½ கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி தேவைப்பட்டால் சேர்க்கலாம். இதுக்கு 2லேருந்து 2½ கப் நமக்கு தேவைப்படும். 40 ml நெய் இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டாக பேனில் நம்ம இப்போ 1½ டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம மிக்ஸ் செய்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஊற்றலாம். இது கூடவே சுகரையும் நம்ம கொட்டலாம். இப்போ 3 கப் சுகர் இருக்குது. நான் இப்போ 1½ கப் மட்டும்தான் இதில் சேர்க்குறேன். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் சட்டுன்னு அடி பிடிக்கும். அதனால் கை கொண்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக 4 நிமிஷம் தான் ஆகும். 4 நிமிஷத்துலேயே இது நமக்கு ரொம்ப திக்காகி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு திக்காகிரும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த கீ எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதனால் இதில் இன்னும் 2 டீஸ்பூன் கீ சேர்க்குறேன். கீ சேர்த்த அப்புறம் இன்னும் இதை நல்லா மிக்ஸ் செய்யுங்க. மிக்ஸ் செய்துட்டு இதில் டேஸ்ட் பாருங்கள். இந்த டைம் இதோட சுகர் நீக்கி செக் பண்ணிக்கோங்க. சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இனி இதில் சேர்க்கலாம். இதில் இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போது கொஞ்சமாக இதில் சுகர் சேர்க்குறேன். இதில் இருக்கிற அவ்வளோ நான் இதில் கொட்டலை, கம்மியாக தான் சேர்க்குறேன். இனி நான் டேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதுனால தான் இதில் கம்மியாக சேர்க்குறது. டேட்ஸ்லேயே நமக்கு இனிப்பு சுவை கிடைக்கும். இப்போது நெய்யெல்லாம் இந்த கார்ன்ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதனால் இதில் கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதுக்கு கூடவே ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலருங்கிறது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு இதுக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் சேர்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்தப்புறம் இதை நல்லா மிக்ஸ் செய்யுங்க. மிக்ஸ் செய்துட்டு இனி இதில் எந்த அளவு கீ வெளியே வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது கார்ன்ஃப்ளவர் வந்து கீ அப்சர்வ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும். அந்த டைம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக நெய் வந்திருக்கு. இனி இதில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மட்டுமே நான் இப்போது நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காயை சுகர் கூட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இப்போது வந்து நம்ம சேர்த்த நெய்யை இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அப்சர்வ் பண்ணலை. இந்த டைம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இதுக்கு அதிக நெய்யும் தேவைப்படாது. இனி நெய் தடவி வச்ச ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சேவ் பண்ணி விடுங்க. 1 ஹவர்லேயே இது நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போடலாம். இந்த அல்வாக்கு மேலே நான் கொஞ்சமாக கசகசா தூவி விடுறேன். இப்போது இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இனி இதை கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பீஸ் கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சுவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.